ஹாய், நான் தான் வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ல. மறுபடியும் சும்மாவாச்சும் எப்போ பார்த்தாலும் என் பையனை வேலைக்கு அனுப்புறியான்னு கேட்டுகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? முட்டை இட்ட கோழிக்கு தான் குண்டி நோவு தெரியுமோ. கஷ்டப்பட்டு அவ குண்டி வலிக்க புள்ள பெற்று வளர்த்தி வச்சிருப்பா. உங்களுக்கு இதே வேலையாக போச்சா? ஆக்சுவலி இது பார்க்குறவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். சிலருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2010 இப்போ வரைக்கும், அப்போ 2010 என்னோடய பையனோட வயசு 7 வயசு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ 20+ ஆயிடுச்சு அவனுக்கு. இந்த நரபலி கொடுக்குற கூட்டம், நரபலிக்கு ஆள் அனுப்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது இங்கே. பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆள் அனுப்புகிற கூட்டம். இந்த மாதிரி நம்ம தனிமை, இனிமை, பெருமை எப்படிலாம் நினச்சிக்கிறோம். தனியாக இருக்கவங்கள, இது மாதிரி குழந்தையோட தனியாக இருக்கவங்கள, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள குறி வச்சு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுறது இவங்களோட வேலை. நானும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் போய் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் ஸ்டேஷன்லேயும் அப்பப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் நாளைக்கு 6 மாதம் 1 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சுக்கும். என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு பையன் வச்சிட்ருக்கேன் நான். ஒரு பையன் என்ன, 10 பையன் என்ன, எத்தனை குழந்தை இருந்தாலும் ஒரு தாயை அனுப்புவாளா? எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் அவங்க வச்சிருக்கிறது ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது இதுலங்க. கிட்டத்தட்ட 2010 இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கேன்ல. நிறைய டீட்டெயில் எனக்கு தெரியும். அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. ஃபோன் கால்லையும் சரி, நேர்லையும் சரி, என்ன சொல்கிறது, எந்தெந்த வகையிலலாம் என்னை டார்ச்சர் பண்ண முடியுமோ. பையனை வேலைக்கு அனுப்புன்னு. வேலைக்கு அனுப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறது, கடைக்கு போகிறது, ஒரு சேல்ஸ் வேலைக்கு போகிறது இல்லை. அவங்க சொல்கிற வேலைக்குங்கிற அந்த வார்த்தைக்கு பேர் நரபலி கொடுக்குற அந்த வேலைக்கு பூஜை பண்ணி நம்ம கதையை முடிச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட இருந்து நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்து தப்பிச்சு இவ்வளோ வருஷமாக அந்த குழந்தைய வச்சு பாதுகாத்துக்கிட்டு வரேன் நான். இவங்க இந்த காரணங்களாலேயே சரியாக இந்த பையன் பள்ளிக்கூடம் போக முடியாமல் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸ்கூலை கூட டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு கூடையே வச்சுருந்து இப்படிலாம் பத்திரப்படுத்தி இப்போ 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் எனக்கு இந்த பிரச்சனை தீரலை. நானே கூட நிறைய இடங்களில் தனிமையின் காதலி, தனிமை தான் அப்படி இப்படின்லாம் எழுதியிருப்பேன். ஆனால் தனியாக இருக்கவங்களை இங்கே வாழ விடுறாங்களா? சனியனுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட எனக்கு ஏதாவது கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். என்ன பண்ணி தொலைக்கிறது? இது மாதிரி யாராவது கஷ்டப்படுறீங்கன்னா என்ன சொல்கிறது, தனியாக இருக்கீங்க அப்படின்னா சேஃப்டியாக இருங்க, பத்திரமா இருங்க. பிள்ளை குட்டிங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. மூட நம்பிக்கை பிடிச்ச நாய்ங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டம் நமக்கு பிரச்சனை தான்.